இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே முருகா. ஊர் மக்களுக்காகவும் என் பரணிக்காகவும் நான் போட்டிருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் திட்டம் பஞ்சாயத்து குழு எல்லாம் ஒத்துக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும். மொத்தம் 3 பிளாக் மாமா, 2 ஆபரேஷன் ரூம், 6 டிபார்ட்மெண்ட். இதை தவிர ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன் வேற இருக்கு. 12 பெட்ரூம் மாமா. ஆக்சிஜன் சப்ளைல இருந்து ஜெனரேட்டர் வசதி வரைக்கும் எல்லாமே இருக்கும். அடேங்கப்பா, எத்தா பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கும் போல இருக்க. ஆமா மாமா, பெருசுதான். இந்த ஏரியாலயே கிடைக்காத மருத்துவமே இல்லங்கிற அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் பெருசுனா அப்போ ஃபீஸும் பெருசா மைனி? இல்ல, அதுக்குன்னு தனி சிஸ்டம் பண்ணி வைக்க போறோம். குடும்ப வருமானத்தோட அடிப்படையில தான் ஃபீஸ் வாங்க போறோம். ஓ, வசதியானவங்களுக்கு அதிகமான ஃபீஸ், வசதி இல்லாதவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ். கிட்டத்தட்ட ஒரு இலவச மருத்துவம் தான். எத்தா இம்பிட்டு பெரிய ஆஸ்பத்திரி கட்டணும்னா ஏகப்பட்ட பணம் செலவாகுமே, கோடிக்கணக்கில் ஆகுமே. ஆமா மாமா, முதல் கட்ட பட்ஜெட்டே 5 கோடியை தாண்டும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பட்ஜெட் போட நிச்சயம் 5 கோடியை விட அதிகமா தான் ஆகும். ஆத்தாடி, 5 கோடியா? அம்பிட்டு பணத்துக்கு உன் புருஷன் எங்க போவான்? ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறா மாமா. ஏதோ பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஆனா என்னன்னு கேட்டா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அண்ணன் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும் டி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, அண்ணன் நிச்சயமா நடத்தி காட்டதான் போகுது. அப்படியே முருகா. அப்படி என்ன இன்னைக்கு முக்கியமான கூட்டம்? இப்ப என்னத்துக்கு பிரசிடண்டும் தர்மகர்த்தா அம்மாவும் நிர்வாகி எல்லாம் கூட்ட சொல்லிருக்காங்க? அவங்க வந்தாதானே தெரியும். ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் போல. அதான் மொத்த கமிட்டியையும் கூட்ட சொல்லி. வணக்கம். வணக்கம். எல்லா மெம்பர்ஸ் வந்துட்டாங்களா? இன்னும் 4-5 பேர் வர வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள பிரசிடென்ட் கிளம்பிட்டாருன்னு நீ தானே சொன்ன. அதான் வரவேற்க வந்து நிக்கிறோம். இத பாருங்க, மிச்சம் இருக்கவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. அதுக்குள்ள பிரசிடண்ட உள்ள கூட்டு போயிடலாம். நம்ம ஆளுகளோட பழக்கமே இதுதான். எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் சரியான நேரத்துக்கு வரதே இல்லை. வந்துட்டார்ல. வணக்கம் தர்மகர்த்தாமா. இன்னும் எல்லாம் வந்தாச்சா? வந்துகிட்டே இருக்காங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துருவாங்க. நாம உள்ள போலாமே. சரி வாங்க, சாமியை கும்பிட்டு ஆரம்பிப்போம். என்னங்க இது? கமிட்டி மெம்பர்ஸ் கூட்டம்னு சொன்னாங்க. உங்களை வான்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையே. அதுதான்ல பதவி தர்ற கௌரவம். நான் தர்மகர்த்தாவா இருந்த வரைக்கும் அம்புட்டு மெம்பர்ஸும் என் காலில் விழுந்து கிடப்பாங்க. இப்ப பாரு, தர்மகர்த்தா மாறினோட மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறாங்க பாரு. இதுக்காக நான் விட்டுருவேனா? இந்த வெறும்பை எதுக்காக இந்த கமிட்டியை கூட்டியிருக்கான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளார என்னென்ன முட்டுக்கட்டையை போடணுமோ அம்புட்டியும் போட்டுருவேன். போடுங்க போடுங்க போடுங்கய்யா. ஐயா ஐயா, நல்ல வேலை ஐயா. 2 மெம்பர்ஸ் உங்களை மதிச்சு மாலையோட வர்றாங்க. சந்தோஷமா இருக்கு. வரங்க, மாலை போடும்போது அதை நான் என் கழுத்துல இருந்து எடுக்க போவேன். நீ டக்குன்னு அதை எடுத்து உன் கையில வச்சுக்க. சரியா? லேட் ஆயிடுச்சியா? பிரசிடண்ட் ஐயா வந்திருப்பார் போல. ஆமா ஆமா, சொல்ல போய் அவருக்கு மாலையை போட்டுருவோம். என்னய்யா இது, பாத மாதிரி போயிட்டாங்க. இல்லே, நான் பாட்டுக்கு ஒழுங்கா நின்னுகிட்டு இருந்தேன். ஐயா உங்களுக்கு தான் ஐயா மாலை போட வராங்க. சந்தோஷமா இருக்குங்க ஐயா. தேவையா எனக்கு? இருக்கட்டும், அந்த வெறும்பை என்னத்தையோ செய்தான். மதுரையில இருக்கிற மாதிரியே சகல வசதிகளோட ஒரு பெரிய ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல இருந்தா இங்க எத்தனை உசுரை காப்பாத்தணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன செய்ய? நம்மள மாதிரி சின்ன ஊர்ல என்ன இருக்குமோ அதானே இருக்கும். பிரசிடண்ட், பெரிய ஆஸ்பத்திரி நம்ம ஊருக்கு வந்தாலும் அதுல வைத்தியம் பார்க்க நமக்கு துட்டு வேணும்ல. சின்ன பிரச்சனை நம்ம போனாலும்
2 லட்சம் கொண்டு வா 10 லட்சம் கொண்டு வான்னு சொல்றாங்களே. ஆமா பிரசிடண்ட், பெரிய ஆஸ்பத்திரி வந்தாலும் காசு தானே வைத்தியம் கிடைக்கும், ஓசில என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு உங்களை கூட்டியிருக்கு. நம்ம ஊர்ல நம்ம பெரிய கோயில் சார்பா செந்தூர் ஆண்டவன் மருத்துவமனைன்னு ஒரு ஆஸ்பத்திரி நாம கட்டணும்ன்றது தான் என் திட்டமே. அட, இது நல்ல திட்டமா இருக்கையா? ஆமா, மதுரையில, சென்னையில, ஏன் இன்னும் பெரிய பெரிய நகரத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி எல்லா சிறப்பான வைத்தியங்களும் நம்ம செந்தூர் ஆண்டவன் ஆஸ்பத்திரியும் கிடைக்கின. இந்தியாவிலேயே இப்படி ஒரு கோயில் நிர்வாகம் நடத்துற ஒரு பெரிய ஆஸ்பத்திரின்ற பேர் வரணும். நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கு இதனால ஒரு பயன் கிடைக்கணும். அதுதான் இந்த திட்டம். என் அப்பா முருகன் கிட்ட கையில பணமா இல்லாம இருக்கலாம், ஆனா கோயில் நகண்டு ஒண்ணு இருக்கலாம். அப்பனுக்கு வர காணிக்கை நகை. என்ன பாக்குதீங்க? வருஷா வருஷம் உலகத்துல இருக்க கோடான கோடி பக்தர்கள் அவனை தேடி வந்து அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றினதுக்கு காணிக்கையா கிலோ கணக்குல தங்கத்தை கொடுக்குதாவுல. கோவில் கருவூலம் 10 வெளியில 12 லாக்கர்கள்ல நகையை வச்சிருக்கோம்ல. அந்த நகைலாம் என்ன பண்ணுது சொல்லுங்க? என்ன பண்ணுது? எல்லாம் சும்மா தாம்ல இருக்கு. அந்த நகையெல்லாம் வச்சுட்டு என்ன முருகன் வீடா கட்ட போதாரு, இல்ல ஃபேக்டரி கட்ட போதாரா? அவருக்கு இருக்க அறுபட வீடு பத்தாதா? அவன் பக்தர்கள் உலகம் முழுக அங்கங்க கோயில் கட்டிட்டு இருக்கானே, அது பத்தாதா அவருக்கு? நான் நகையெல்லாம் விற்கலாம்னு சொல்லவே இல்லையே. முருகன் நகையெல்லாம் லாக்கர்ல இருக்கலாம். லாக்கர்ல இருக்கிற நகைய அப்படியே பேங்க்ல அடமானம் வச்சா வட்டி ரொம்ப கம்மி. அந்த பணத்தை வாங்கி ஆஸ்பத்திரி கட்டி அந்த ஆஸ்பத்திரியில வர்ற வருமானத்தை வச்சு அப்ப நகையெல்லாம் மீட்டுலாம்ல. அருமையான திட்டமா இருக்கு பிரசிடண்ட். ஆஸ்பத்திரியில வர வருமானத்தை வச்சு நகையை மீட்டா நகையும் அப்படியே இருக்கும், நமக்கு ஆஸ்பத்திரி மிச்சமா போயிடும். நல்ல ஐடியாவா இருக்கு பிரசிடண்ட். அதுதான் நான் சொல்லுதேன். அதை விட்டு இருந்தாலும் கண்டதையும் பேசிட்டு இருக்காவ. நீயா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட நீயே என்னலே? என்னத்த நல்ல ஐடியா? இவரு எப்படி சொல்றாரு? இல்லையா, அவன் ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொன்னான், அதுவும் மலிவான வைத்தியம்னு சொன்னான். இல்ல, ஆனா அந்த ஆஸ்பத்திரி கடன் அடைக்கிறதுக்கு எங்கிட்ட இருந்து வருமானம் வரும்? அன்னாட கூலி வேலைக்கு போறவங்க அதுல இருந்து வர்ற 5-10 வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளோ கடன் அடைப்பான்? நடக்கிறத பேசுங்க, எல்லாரும் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நல்ல கேள்வி கேட்டீரு முன்னாள் பிரசிடண்ட். அதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், நம்ம செந்தூர் ஆண்டவன் ஆஸ்பத்திரி ஏழைங்களுக்கு தான் இலவசமா வைத்தியம் பார்க்க. ஆனா காசு இருக்கிறவங்க கிட்ட காசு வாங்கி தானே வைத்தியம் பார்க்க.